இன்றைக்கு மலேசியாவில் நீங்கள் அந்த விழா நடக்கிறதுக்கு முன்னாடி தலைவர் என்ற சென்ற போது நீங்கள் பார்க்கணும் எவ்வளோ வரவேற்பு பாருங்கள். ஏர்போர்ட்டில் அவ்வளோ வரவேற்பு இருக்குது. மலேசியா மக்கள் அவ்வளோ வரவேற்கிறாங்க. அவர் செல்லும் இடமெல்லாம் அவரை கட்டி தழுவி அவரை அணைத்து என்னுடைய பையன், என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் வரவேற்பு கொடுக்குறாங்க. அந்த அன்பை கொடுக்குறாங்க. அப்போது இன்று மலேசிய மக்கள் அவ்வளோ அன்பை கொடுத்துட்ருக்காங்க. இப்போ கூட அந்த ஸ்டேடியம்லேருந்து அந்த அரங்கத்திலேருந்து அந்த வீடியோக்கள்லாம் நம்ம பார்க்கணும். அது உண்மையிலேயே மலேசியாவா இல்லை தமிழ்நாடான்னு தெரியல, அந்த அளவுக்கு இன்றைக்கு அந்த கூட்டம் அங்கே இருக்கிறது. அவரை சந்திப்பதற்காக அவ்வளோ பேர் அங்கே வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் நேச்சுரலாக இல்லை ஃபோட்டோ ஷூட்காக பண்ணப்பட்டது இல்லை. நீங்கள் வேணால் மலேசியாவுக்கு டிக்கெட், நான் மலேசியா நீங்கள் இப்படி ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் மலேசியாவுக்கு டிக்கெட் போட்டு பார்த்துடலாமே. வீடியோவே வெளியே வந்திருக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வீடியோ இன்றைக்கி இணையதளத்தில் போய்கிட்டு இருக்குது. எல்லா இடங்களையும் நீங்கள் ட்விட்டர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள், வீடியோக்கள், அந்த மக்கள் எப்படி கொண்டாடுறாங்க, அவரை எப்படி வரவேற்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்களுக்கு கொடுக்கப்படுற வரவேற்பை முதல்வர் அவர்கள் வெளிநாடுலாம் போனாலும் அங்கேயும் இதே மாதிரி வரவேற்புகள் இருக்குது. எப்படினால கேட்குறேன், முதல்வர் என்ன வரவேற்பு கொடுத்துட்டாங்க? நீங்கள் முதல்வரை காண இவங்களே வரவேற்கிறது, அந்த வரவேற்பு சேர்ந்து போட்டோ வரவேற்பு எனக்கு தெரியும். அதாவது இந்த ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நடனம் ஆடக்கூடிய கலைஞர்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட பெயர் வச்சு நடனம் ஆட வைக்கிறது, இந்த மாதிரியான வரவேற்பு சொல்றீங்களா? காசு கொடுக்குற வரவேற்பு இல்லைங்க. அன்பால வரணும் வரவேற்புங்கிறது. மரியாதைங்கிறது காசு கொடுத்து வாங்கக்கூடாது. அன்புன்றது காசை கொடுத்து வாங்கக்கூடாது. வரவேற்புன்றது காசை கொடுத்து வாங்கக்கூடாது. கூட்டம்ன்றது காசு கொடுத்து சேரக்கூடாது. இது எல்லாம் ஒரு மனிதருக்காக அன்பின் பாலில் அவர் மேலே இருக்கக்கூடிய மரியாதையில் நடக்கணும். ஆப்பிரிக்காவில் நடனம் ஆடக்கூடிய கலைஞர்கள் காசு கொடுத்து மு க ஸ்டாலினோட பெயரை காட்டுற கும்பல் நாங்கள் கிடையாது. அப்படிப்பட்ட விளம்பரம் எங்களுக்கு தேவை கிடையாது. அந்த பிராண்டிங் எங்களுக்கு தேவை கிடையாது. உதயநிதி போகிற இடத்துக்கெல்லாம் ரோட் ஷோன்ற பேரில் காசு கொடுத்து மதுபான பாட்டில் கொடுத்து கூட்டத்தை நிற்க வச்சு அவர் இந்த பக்கம் போனோடனே அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்காம போகக்கூடிய கூட்டத்தை எங்களுக்கு கிடையாது. அது இவர் மேலே இருக்கக்கூடிய. இல்லை, நீங்கள் அதை மட்டும் பார்க்கக்கூடாதுல்ல. இப்போ துபாய் போகும்போதா இருக்கட்டும், ஜப்பான், லண்டன், இந்த மாதிரி வெளிநாடுகள் போகும்போதெல்லாம் அங்கே இருக்கிற தமிழர்கள் வரவேற்றாங்கல்ல. அவங்க முதல்வருக்குன்னு ஒரு நிகழ்வுலாம் நடத்துகிறாங்கல்ல. எப்படி நீங்கள் தன்னழிச்சு உங்களால் தமிழ்நாட்டிலே காசு கொடுக்காம கூட்டத்தை கூட்ட முடியலையே. நீங்கள் எப்படி அயலகத்தில் வெளிநாடுகளில் போய்ட்டு நீங்கள் அந்த கூட்டம் உங்களை வந்துச்சுன்னு சொல்லுவீங்க? தமிழ்நாட்டிலே தான் உங்களுடைய நிலைமை பள்ளிக்குதுல இல்லையா?